ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாகணும், நீ ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னா உங்க சிந்தை என்னவா இருக்கணும்? கர்த்தர் தான் எனக்கு வெற்றி தருவார் அப்படி சிந்தை இருந்தால் தான் அந்த வெற்றிக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த பழக்கம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா அந்த வெற்றி ஒரு பக்கமாக இருக்கும், உங்களை ஆயத்தம் இல்லாமல் ஒரு பக்கமாக இருக்கும். எல்லாருக்கும் கர்த்தர் வெற்றி நிர்ணயிச்சிருக்கிறார். அந்த வெற்றி நீங்கள் எப்படி அடைவீங்க அப்படின்னா, கர்த்தர் நாம் எப்படியா நடந்து கொள்வேன்னா அந்த வெற்றி அது உங்களுக்கு. எல்லாச்சும் வெற்றி பெற முடியாது. இங்கே பாருங்க, எல்லாரும் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு பழக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துக்கள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி தேவநாமத்தை அவள் வாசனை வீசுகிற தேவனாலே அறிவினாலே வாசனை வீசுகிற தேவனாலே தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி அந்த அவர் அறிவாரினாலே தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலர் சொல்றார். கிறிஸ்துக்கள் எப்போ வெற்றி சிறக்க பண்ணி, அப்ப எப்பவுமே நமக்கு வெற்றிங்கிறது ஒரு பழக்கம் நமக்கு வரணும். எல்லா இடத்துலையும் விக்டரி அப்படின்ற பழக்கம் நமக்கு வரணும். அது எப்போ வரும்? உன் பெருமைக்கு நீ செஞ்சா வராது, பிற பெருமைக்கு செஞ்சா வராது, உன் மேன்மைக்கு செஞ்சா வராது. தேவ நாமம் நீ செஞ்சு பாரு, வெற்றி உனக்குதே. ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு பாட்டு மிஸ் பேசிட்டு சொல்லுவாங்க, நல்ல சத்திய வார்த்தை அவனை வந்ததுதான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம்.